வணக்கம். இதில் பாபாவுடைய பக்தர்களுக்கு பாபா என்ன மாதிரி ஒரு அவங்க வாழும் காலங்களில் எந்த மாதிரி அவங்கள வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்கிறேன். இப்போது நம்ம இப்போ பாபாவுடைய பக்தர்களுக்கு கனவு பார்த்திங்கன்னா பகலில் இருக்கும். சரிங்களா? பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர்களுக்கு பகல் கனவு தான் பகலில் தான் கனவு வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காட்சி மாதிரி வரும். சரிங்களா? அது மாதிரி பாபா காமிப்பார். நமக்கு ஏதாவது ஒரு தேவை இல்லை ஏதாவது ஒரு நீட் இருக்கும் பொழுது அதை முன்கூட்டியே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சி மாதிரி நமக்கு காமிப்பார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அந்த வீடு கூட்டும் பொழுது அந்த வீடு என்ன சொல்லுவாங்க, முன்னோக்கி கூட்டுவோம் இல்லையா நம்ம. ஆனால் பாபாவுடைய பக்தியாக இருந்தாங்க ராதாகிருஷ்ணமாயி இல்லைங்களா? அவங்க மசூதியில் என்ன செய்வாங்கன்னா அந்த தரையை பார்த்திங்கன்னா அவங்க காலுமே அவங்க காலுமே படாமல் அவங்க நின்று கூட்டுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த கூட்டின இடத்துல அவங்க யார் காலுமே படக்கூடாது. பாபா கால் மட்டும்தான் அதில் படணும். அப்படிங்கிறதுனால அவங்க பின்னோக்கி கூட்டுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கூட்டக்கூடாதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம அந்த இந்து சாஸ்திரத்தில். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நம்ம பாபாவுடைய பக்தர்களுக்கு இந்த சடங்கு முறைகள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வேலை செய்யாது. சரிங்களா? அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு உறுதியான நம்பிக்கை என்ன, இது மட்டும்தான் வேலை செய்யும். நீங்கள் என்ன தான் இந்த அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கூட சரி, அது உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அதை உண்டு பண்ணாது. சரிங்களா?